அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டார்குப்பம் தரிசனம் முடிச்சு தான் இந்த காணொலி பதிவு பண்ணுறேன். கிட்டத்தட்ட பெரும்பேடு பக்கத்தில் இருக்கேன். 2023க்கு பின் 2023க்கு முன்பின் அப்படின்னு பிரிக்கலாம் ஆண்டார்குப்பத்தோட மக்கள் வர கூட்டத்தை பொறுத்து. ஏன்னா இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும் முருகப்பெருமான் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆண்டார்குப்பத்தை பேச வச்சு இன்னைக்கு குமார சஷ்டி 6வது நாள். நான் வாட்ஸ்அப் சேனலில் பதிவு பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக சென்னை முருக பக்தர்கள் எல்லோரும் போங்க, என்னால் வர முடியாத சூழ்நிலை, எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கருணையால் இன்றைக்கி புதன்கிழமை 6வது நாள் லட்சார்ச்சனை அங்கே கலந்துக்கிட்டேன். குமார சஷ்டி பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். இந்த குமார சஷ்டி வழிபாடே ஒரு பெரிய அற்புதமான ஒரு வழிபாடு. கந்த சஷ்டி குமார சஷ்டி 2 வழிபாடும் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு. அதில் வட இந்தியாவில் குமார சஷ்டி ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. சமீபத்தில் நான் முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு கோவில் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிற முருகப்பெருமான் ஒருத்தர் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம சமூக வலைத்தளத்தில் கூட அவ்வளோ இல்லாத ஒரு உருவ அமைப்பில் முருகர் அங்கே இருக்கார். அங்கே முருகருக்காக ஒரு விஷயம் செய்கிறாங்க. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விஷயத்தை முருகருக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஆனால் வட இந்தியாவில் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதில் நேராக போய் பதிவு பண்ணும்போது அதோட கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் குமார சஷ்டி வழிபாடு இருந்திருக்கு. இமாச்சல் பிரதேசில் குமார சஷ்டி வழிபாடு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கந்த சஷ்டி விழா அப்போது நான் குமார சஷ்டி பற்றி பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக ஆண்டார்குப்பத்தில் குமார சஷ்டி வழிபாடு இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நிறைய முருக பக்தர்கள் சொன்னாங்க. அதேமாதிரி அங்கே கோவிலேருந்து எனக்கு சொன்னாங்க இங்கேயும் குமார சஷ்டி வழிபாடு இருக்குன்ட்டு. முருகப்பெருமான் சூரசம்காரம் வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இந்த குமார சஷ்டி வழிபாடு தான் எங்கும் பரவலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி வழிபாடு துவங்கியிருக்கு. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. கேட்டாலே அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும். முருகப்பெருமான் அவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டார்குப்பத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இன்றைக்கி உண்மையிலேயே ஆண்டார்குப்பம் அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் மனித தலை அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமானோட சக்தியும் முருக சக்தியும் வேலை செய்கிறதானே தவிர நம்ம சொன்னோம் அதனால கூட்டம் வந்துச்சுன்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டார்குப்பத்தை பற்றி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லி ஆகணும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை நம்ம சிறுவாபுரியில் அதிகமாக கூட்டம் வரும், எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலே இந்த வரலாறு புராதனத்தோடு எப்படி ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டார்குப்பத்தில் பிரம்மனை சிறப்பிடிக்கிற, அதுக்கப்புறம் படைக்கும் தொழிலை சிறுவாபுரியில் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பெரும்பேட்டில் வள்ளி தெய்வனோட காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமான். இது புராதன ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நிறைய பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரியில் ரொம்ப கால் கெடுக்க நின்று முருகரை பார்க்குறீங்க. எல்லா காணொலியிலும் கூட்டம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, என்றைக்காவது ஒரு நாள் சாதாரண நாட்களில் முதல்ல ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பெரும்பேடு இருக்குது. பெரும்பேடு மட்டும் கொஞ்சம் தனியாக வரணும். ஸோ பெரும்பேடு இந்த 3 முருகரையும் பார்த்துட்டு வேறு எந்த கோயிலுக்கும் போகாமல் நேராக வீட்டுக்கு போங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். திருவுடையம்மன், திருக்கொடியுடையம்மன், வடிவுடையம்மன் 3 பேரையும் பௌர்ணமி நாளில் பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம் புராண காலத்தோட ரொம்ப ஒத்து போயிருக்கிற கலியுகத்தில் 4 யுகங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவில்னா அது நம்ம ஆண்டார்குப்பம், சிறுவாபுரி, பெரும்பேடு மட்டும் கோவில் சிதலம் அடைஞ்சு திரும்ப அந்த சிலை பூமியிலேருந்து கிடச்சி இப்போ திரும்ப வைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த முருகர் யுகத்தில் முருக சக்தி வேலை செய்யுது. நம்ம கண் முன்னாடியே முருகர் பல அதிசயத்தை உணர்த்துறான்றதுக்கு இந்த 3 கோயிலுமே பெரிய சாட்சி. ஸோ இந்த காணொலி பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் சாதாரண நாட்களில் கூட்டம் இல்லாத நாட்களில் ஆண்டார்குப்பம் முருகரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிறுவாபுரி முருகப்பெருமானை பார்த்துட்டு பெரும்பேடு பார்த்துட்டு பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட கிரக தோஷம் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் மாற்றுவார். தைப்பூசம் விரதம் வரப்போது நிறைய பேர் அது சம்மந்தமாக காணொலி பதிவு பண்ண சொல்லிங்க. கண்டிப்பாக டிசம்பர் முதல் வாரத்தில் அதுக்கு உண்டான காணொலி வரும். ஏன்னா டிசம்பர் 15லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் விரதம். நிறைய பேர் 21 நாள் இருக்கலாமா 11 நாள் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. விரதம்னா ஒரு நாள் இருந்தாலும் விரதம் தான், 100 நாள் இருந்தாலும் விரதம் தான். ஆனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இருக்கிறது இருக்கீங்க, நம்மளை படைச்சி நம்மளுக்கு வாழ்வழித்து நம்மளோட எல்லா சோதனை காலங்களையும் வேதனை காலங்களையும் காப்பாற்றுற முருகப்பெருமனுக்காக ஒரு 48 நாள் ஒதுக்க முடியாத நம்மளால். அது மட்டும்தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒரு 48 நாள் ஒதுக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த 48 நாள் உங்களை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி நீங்கள் யாருமே சொல்லாமல் நீங்கள் 48 நாள் விரதம் இருப்பீங்க. தைப்பூசத்துக்காக பூசம்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உடைய நாள். அப்பேற்பட்ட சக்தி உடைய நாளில் இந்த பிரபஞ்சம் உருவான நாளும் பூச நாளில் தான். ஸோ 48 நாள் விரதம் இருங்க. நீங்கள் இதில் அசைவம் மட்டும்தான் நான் சாப்பிடாம இருங்கன்ற. நீங்கள் மாலை போடுறது மாலை போடாது நீங்கள் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். பெண்களுக்கு உண்டான மாதவிடைய காலத்தை அதெல்லாம் நீங்கள் பெண்கள்னாலே எல்லாமே தெய்வ சக்தி பெண் சக்தி உள்ளவங்க தான். அதனால் இதை ஒரு காரணம் காட்டி 48 நாள் இருக்க முடியாமல் நினைக்காதீங்க.
வீட்டில் அசைவம் செய்யாமல் இருங்க. எப்படி சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செய்ய மாட்டாங்களோ, அசைவம் சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் அசைவம் செய்யாமல் சாப்பிடாமல் இந்த ஒரு 48 நாள் முருகப்பெருமானுக்காக உங்கள் வாழ்க்கையில் 365 நாள் ஒரு 40 நாள் ஒதுக்கி முருகர்கிட்ட கொடுத்துருங்க. மிச்சம் எல்லா நாளுமே உங்களுக்கு முருகர் சக்தி வேலை செய்த கண்கூட உணர்வீங்க. அதை பற்றின இன்னும் பெரிய காணொலி நான் விரைவில் பதிவு செய்கிறேன். ஸோ ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு பெரிய ஒரு முருகப்பெருமான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அது விரைவில் நான் அது சம்மந்தமான விஷயத்தை அறிவிப்பேன். சென்னை முழுவதுமே வந்து ஹிடன் கோவில் இருக்குங்க. எப்படின்னா எல்லாமே பூமியிலேருந்து கிடைச்ச சிலையை வழிபாடாக இருக்குது. அந்த சிலைக்கு உண்டான ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு பெரிய ஆராய்ச்சியும் மேற்கொண்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். விரைவில் தைப்பூசம் காணொலி நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.